Okay, student. Next one of the topics on the Fajans rule. Okay, wow. So in the Fajans rules, very important one of the 5 mark questions la keka vaippugal undu. Motha 3 content da irukku. So appo 3 mark la maximum keka vaippugal adhigam undu. So paathukonga. Enna sollirukanga appadina first Fajans enna sollirukar? Fajan அப்படிங்கற ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படினா to show greater covalent character. அதாவது ஒரு covalent character பேஸ் பண்ணி உனக்கு இங்க சொல்ல போறாங்க. So polarization அப்படிங்கற polarizability பேஸ் பண்ணி so both the cations and the anions should have high charge on them. So higher the positive charge on the cations, greater will be attraction on the electron cloud of the anions. So similarly, higher the magnitude of negative charge on the anion, so the greater its polarizability. So hence the increase the charge of cations or anion increase in covalent character. ஸோ ஒன்றும் கிடையாது, ஒரு பாசிட்டிவ் இருக்கு ஒரு நெகட்டிவ் இருக்கு, இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். இப்போ ஒரு பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னா எலக்ட்ரான் குறைவா இருக்குது, மைனஸ் இருக்கு அப்படின்னா எலக்ட்ரான் அதிகமா இருக்குது. அப்போ அந்த மைனஸ் வந்து அதிகமா எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது அப்போ போலரைசபிலிட்டி அந்த இடத்துல அதிகமா இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் இப்போ இந்த கோவலன்ட் கேரக்டர் வந்து ஆனியான் அதிகமா இருந்தாலோ கேட்டையான் அதிகமா இருந்தாலோ அதை தான் சொல்லியிருக்காங்க. So the increase in the charge of cations or anion increase in covalent character. ஒரு ஆனியான் அதிகப்படுத்துறத பேஸ் பண்ணியோ கேட்டையான் அதிகமா இருக்கிறத பேஸ் பண்ணியோ உனக்கு கோவலன்ட் கேரக்டர் வந்து என்ன ஆயிட்டு இருக்குது, அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ப ஆனியான் எப்படி அதிகமா இருக்க போது, கேட்டையான் எவ்வளவு அதிகமா இருக்க போதுங்கிறத கீழே பார்க்க போறோம். லெட் அஸ் கன்சிடர் 3 அயானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ இப்போ அலுமினியம் குளோரைடு, மெக்னீசியம் குளோரைடு, சோடியம் குளோரைடு. இப்போ அலுமினியம் குளோரைடுன்னா AlCl3. அப்ப Al வந்து 3 பிளஸ்ஸா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதான் இங்க 3 பிளஸ். மெக்னீசியம் MgCl2, அப்ப Mg வந்து 2 பிளஸ்ஸா இருக்குது. NaCl 1 பிளஸ்ஸா இருக்குது. அப்ப Na பிளஸ் Mg 2 பிளஸ் Al 3 பிளஸ். இந்த ஆர்டரை பார்த்து வச்சுக்கோங்க, இது முக்கியமானது. ஸோ அப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் அயான் என்ன ஆயிட்டு இருக்கு, அதிகமாயிட்டு இருக்குது பாருங்க. சின்ஸ் the charge of cation increases in the order, அப்ப cation increase ஆகும். covalent character also the same order, அப்ப அதிகமாகுது. அப்ப charge of cation increases, then also the covalent character increases. இதுதான் first points உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப பாசிட்டிவ் அதிகமாக அதிகமாக பாசிட்டிவை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கும். பாசிட்டிவ் வந்து அதிகமாக அதிகமாக பிளஸோட எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக ஸோ கோவலன்ட் கேரக்டர் அதிகமாகுது. ஸோ இது உனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா the smaller cation and larger anion shows greater covalent character. அப்ப இப்போ இதில் பார்த்து அப்படின்னா இப்போ கேட்டையான பேஸ் பண்ணி சொல்றோம்னு வையேன், சைஸ் வந்து ஸ்மாலர் கேட்டையானா இருந்தா, ஸ்மாலர் மொத்தம் 3 கண்டென்ட் தான், அதை எழுதி போட்டுறேன். அவ்வளவுதான், 3 பாயிண்ட்ஸ் தான். இது 3 பாயிண்ட்ஸ் தான் உனக்கு ஃபெஜான்ஸ் ரூல் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்ப ஃபெஜான்ஸ் ரூல்ல வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேட்டையானுடைய சார்ஜ் வந்து அதிகமா இருக்கும், இருந்தா கோவலன்ட் கேரக்டர் இன்க்ரீசஸ் ஆகும். அடுத்தது சைஸ் ஆஃப் கேட்டையான் ஸ்மாலரா இருந்தா கோவலன்ட் கேரக்டர் இன்க்ரீசஸ் ஆகும். அடுத்தது சைஸ் ஆஃப் ஆனியான் இன்க்ரீசஸா இருந்தா கோவலன்ட் கேரக்டர் ஹையரா இருக்கும். இப்ப இந்த 3 கண்டென்ட்ல மட்டும்தான், ஓகேவா, இந்த 3 கண்டென்ட் மட்டும்தான் ஃபெஜான்ஸ் ரூல் சொல்லியிருக்காரு. ஸோ அப்ப சார்ஜ் ஆஃப் கேட்டையான் ஹையர், சைஸ் ஆஃப் கேட்டையான் லோ, சைஸ் ஆஃப் ஆனியான் ஹை, இந்த 3 கண்டென்ட்ல மட்டும்தான் உனக்கு கோவலன்ட் கேரக்டர் அதிகமாகும் அப்படிங்கிறத ஃபெஜான்ஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் உனக்கு இந்த தியரி பார்ட்ஸ்ல நிறைய கொடுத்துருக்காங்க, ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் இன்னும் ஒரு பாயிண்ட்ஸ் இதுல எக்ஸ்ட்ரா என்ன சொல்றோம் அப்படின்னா the cation having ns2np6nd10 configuration shows greater polarizability. so அதாவது power than the cation, அதாவது polarizing power than the cations with ns2np6. அதாவது இங்க பாருங்க, இதுல ns2np6 இருக்கு, இதுலயும் ns2np6 இருக்கு. பட் அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால என்ன இருக்கணுமா,
டி ஆர்பிட்டால்ல வந்து முழுவதும் 10 எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா போலரைசிங் பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக CuCl-ம் NaCl-ம் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? CuCl. இப்ப இந்த CuCl எடுத்துக்கிட்ட அப்படின்னா Cu பிளஸ் Cl மைனஸா போகும். அப்ப வந்து Cu பிளஸ் அப்படிங்கும்போது உனக்கு வந்து 3d10 இருக்கும். அப்ப இதுல வந்து 3d10 எலக்ட்ரான் இருக்கு. இதுல வந்து என்ன அப்படின்னா 10. ஓகேவா? அப்ப வந்து NS2 NP6. அப்ப p ஆர்பிட்டால இது எலக்ட்ரான் ஃபில் ஆயிடும். அப்ப இந்த NS2 NP6 NaCl-க்கும் அடுத்தது இந்த CuCl ஆனது NS2 NP6 ND10க்கும் எடுத்துக்கோ. அப்ப இதுக்கு வந்து எப்படி இருக்குங்க, கோவலன்ட் கேரக்டர் வந்து அதிகமா இருக்குது NaCl கம்பேர் பண்ணும்போது. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலயே 4வது கான்செப்ட் எடுத்துக்கோ. ND10 is greater than NP6. அப்ப இதுக்கு வந்து d ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான் முழுவதும் நிரப்பப்பட்டிருந்தா அதுக்கு கோவலன்ட் கேரக்டர் ஹை. அவ்வளவுதான். இந்த 4 கண்டென்ட் எடுத்து வச்சுக்கோ. சோ ஈஸியா இருக்கும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் வந்து VSEPR தியரி. இந்த VSEPR தியரி என்னென்ன சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் கண்டிப்பா 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ பார்த்துக்கோங்க. 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். அதுக்கு மட்டும் 1 பாயிண்ட் 1 மார்க்கா கொடுத்து 5 மார்க்கா கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, VSEPR வேலன்சி செல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி அப்படின்னு அர்த்தம். VSP தியரி அப்படின்னா வேலன்சி செல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி அப்படின்னு அர்த்தம். அதனுடைய இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னா the shape of molecules depends on the number of valency cell electron pair around the central metal atom. அதாவது ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சுத்தி ஒரு எலக்ட்ரான் பேர் வந்து இருக்குது அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வேலன்சி செல். அதாவது ஒரு ஆட்டத்துடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால பிரசன்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரானை தான் வேலன்சி செல் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லப்போம். அதை தான் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, there are 2 type of electron pairs, namely bond pair and lone pair. இப்ப அந்த எலக்ட்ரான் வந்து ஒரு ஆட்டத்தை சுத்தி 2 வகையான எலக்ட்ரான்கள் இருக்கு. ஒன்னு பாண்ட் பேர் இருக்கலாம், இன்னொன்னு லோன் பேர் இருக்கலாம் அப்படிங்கறத இதுல கொடுத்திருக்காங்க. The bond pair of electrons are those shared between 2 atoms, while the lone pair of electrons valency electrons pair they are not involved in bond. அதாவது இப்ப வாட்டர் எடுத்துட்டு அப்படின்னா H2O. அப்ப கச்சு மிடில்ல O இருக்கும். அந்த O கிட்ட 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அப்ப அந்த பாண்ட் பேர் அப்படிங்கிறது கச்சுக்கும் ஓவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்ட்ல இன்வால்வ் ஆனத பாண்ட் பேர் அப்படின்னும், பாண்ட்ல இன்வால்வ் ஆகாம இருக்கக்கூடியதா லோன் பேர் அப்படின்னு சொல்றோம். இதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட்ஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஈச் பேர் of valency electrons around the central metal atoms repels each other and hence they are located as far away as possible in 3-dimensional space to minimize the repulsion between them. அதாவது இப்ப எலக்ட்ரான் பேர் இருக்கு அப்படின்னா அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு எலக்ட்ரான் ரிப்பல் பண்ணி கொஞ்சம் நகர்ந்து போய் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப இது எப்படி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஆகும் அப்படின்னா 3-dimensional ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சரா அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா the repulsive attraction between. ஸோ இது 1 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்து வச்சுக்கோ. ஸோ the repulsive எதுக்கு வந்து இருக்கிறதுல வந்து attraction அதிகமா இருக்குது. அதாவது the repulsive interaction between, ஓகேவா, the repulsive interaction between the different type of electron pairs in the following order. so அப்ப interaction repulsive interaction உடைய ஆர்டர் கொடுத்திருக்காங்க பாத்துக்கோங்க. லோன் பேருக்கு ரொம்ப ரிப்பல்சிவ். ஏன்னா இது லோன் பேர் மைனஸ் பிச்சுக்கிட்டு ஓட பார்க்கும். அப்ப இதுக்கு வந்து லோன் பேர் ரொம்ப, அதாவது இந்த ரிப்பல்ஷன் வந்து அதிகமா இருக்கும் when compared to lone pair bond pair. அப்ப எதுக்கு ரொம்ப கம்மினா பாண்ட் பேருக்கு கம்மி. ஸோ ரொம்ப முக்கியமானது PB அப்படின்னா பாண்ட் பேர், LP அப்படின்னா லோன் பேருக்கு தான் அதிகம் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அதை விட கம்மி லோன் பேர் பாண்ட் பேர், அதை விட கம்மி பாண்ட் பேர். ஓகேவா? ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷேப் ஆஃப் மாலிகூல்ஸ் ப்ரிடிக்ட் பை VSEPR தியரி. இந்த VSEPR தியரியை பேஸ் பண்ணிக்கிட்டு ஸோ உனக்கு வந்து ஒரு மாலிகூல்ஸ் கொடுத்துருந்தானா அது என்ன ஷேப்ல இருக்கு அப்படிங்கிறத நீ என்ன பண்ணணும், இதை வச்சு நீ கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்போ இதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஹிண்ட்ஸ் ஒன்று கொடுத்துறேன். அந்த ஹிண்ட் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த பாக்ஸ்ல கொடுக்கக்கூடிய எந்த மாலிகூல்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு நீங்க என்ன ஷேப், என்ன ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அதை நான் ஹிண்ட் கொடுத்துறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா
நம்பர் அப்படின்னு எடுக்கிறேன் ஒன்று. ஓகேவா? என்னது அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர். அடுத்தது வந்து ஹைபிரிடைசேஷன். ஹைபிரிடைசேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரக்சர். சரி, இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 2 3 4 5 6 7 இது வரைக்கும் எடுத்துக்கோங்க. 2 3 4 5 6 7 இது வரைக்கும் மொத்தமா எடுத்துக்கோங்க. இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 2 அப்படின்னா மொத்தம் 2 நம்பர் இல்லையா? 1 எஸ், அந்த ஆர்பிட்டல் பாருங்க, எஸ் ஆர்பிட்டல், பி ஆர்பிட்டல், டி ஆர்பிட்டல், எஃப் ஆர்பிட்டல். எஸ் ஆர்பிட்டல் அப்படின்னா ஒரே ஒரு பாக்ஸ், அதனால அப்போ ஒரு பாக்ஸ் ஒரு எஸ். பி ஆர்பிட்டல் அப்படின்னா இங்க 1 இங்க 1, அப்ப p ல மொத்தம் எத்தனை வர போகுதுன்னு அர்த்தம்? 3 வரைக்கும் பாசிபிள். p1 p2 p3 அப்படிங்கிறது. அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணு, இங்கிட்டு 1 இங்கிட்டு 1 சரி, டி ஆர்பிட்டல். அப்ப என்ன பண்ண போகுது? d1, அதாவது d ல வந்து 5 வரைக்கும் பாசிபிள்னு அர்த்தம். பட் 5 வரைக்கும் நமக்கு வராது, 3 ஓட முடிஞ்சு போயிடும். அப்ப வந்து d1 d2 d3 அதோட நம்ம முடிச்சு போறோம்னு வெச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஏன் நம்ம 7 தான் நம்பர் கொடுத்திருக்கோம், அதனால தான் அதோட முடிச்சோம்னு சொல்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 2 ல 1 s, அப்ப 1 s, அப்ப மீதி ஒரு நம்பர் இருக்கு, ஒரு p, அவ்வளவுதான். அப்ப sp ஹைபிரிடைசேஷன். அடுத்து நம்பர் 3 இருக்கு, 3 ல 1 s. அடுத்து என்ன பண்ணுவோம்? p ஆர்பிட்டல் இன்க்ரீஸ் பண்ற, p க்கு மேல ஒண்ணுமே போனீங்கன்னா 1 இருக்குறது அர்த்தம். ஆனா இப்போ இங்க எத்தனை இருக்குது? 2 இருக்கு, அப்ப p2 முடிஞ்சு போச்சு. அடுத்து 4 ல 1 s வெச்சுக்கோ. அடுத்து p ஆர்பிட்டல் மேக்ஸிமம் எது வரைக்கும் சான்சஸ் இருக்குன்னு சொன்னேன்? 3 வரைக்கும் சான்சஸ் இருக்கு. 1 2 3. அடுத்து 5 ல 1 s, அப்ப இத மறைக்கும். அடுத்து p, அடுத்த ஆர்பிட்டல் வர p ல வந்து மேக்ஸிமம் எவ்வளவு பாசிபிள்? 3 தான். 1 2 3 முடிச்சுக்கோ, 3. அப்புறம் மீதி என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்ப அடுத்த ஆர்பிட்டல் d, அப்ப sp3d. அடுத்து இப்ப இதுக்கு என்ன சொல்லலாம்? 6 வரைக்கும் இருக்கு. 6 ல 1 s வெச்சுக்கோ, மீதி 5 இருக்கும். 5 ல 3 p, p3. அடுத்த ஆர்பிட்டல் d ல மொத்தம் எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். அப்ப d2. அப்ப இதுக்கு என்ன சொல்லுவ? sp3 d3 ஹைபிரிடைசேஷன். அவ்வளவுதான். அப்போ 1 sp ஹைபிரிடைசேஷன் கோஆர்டினேஷன் நம்பர் 2 ஆ எடுத்துட்டா, 3 ஆ இருந்தா sp2, 4 ஆ இருந்தா sp3, 5 ஆ இருந்தா sp3d, 6 ஆ இருந்தா sp3d2, 7 ஆ இருந்தா sp3d3. அடுத்து இந்த 6 லையும் 4 லையும் மட்டும் 4 இருந்தா sp3 ஒன்னு வரும், இல்லனா dsp2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி 6 ல sp3d2 வரும், இன்னொரு வந்து d2sp3 வரும், d2sp3 வரும். ஓகேவா? இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். சரி, இப்போ இது வந்து dsp2 அப்படினா என்ன ஷேப் அப்படினா ஸ்கொயர் பிளேனார் ஷேப். sq போட்டோம் அப்படினா ஸ்கொயர் பிளேனார் ஷேப். சோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஹைபிரிடைசேஷன் அவ்வளவா வராது, ஏதோ ஒரு இடத்துல வரும், அத மட்டும் இத பார்த்துட்டு போதும். சோ ஆனா இதுதான் ரொம்ப முக்கியம், அதனால இது மட்டும் வெச்சுக்கோ. sp அப்படினா லீனியர். என்ன ஷேப் அப்படினா ஷேப் ஸ்ட்ரக்சர் ரெண்டும் ஒண்ணுதான், லீனியர் ஷேப். sp2 ட்ரைகோனல் பிளேனார், sp3 டெட்ராஹெட்ரல், sp3d ட்ரைகோனல் பைபிரமிடல், sp3d2 or d2sp3 ரெண்டுக்குமே ஆப்ஷன். sp3d2 வந்தாலும் சரி, d2sp3 வந்தாலும் சரி, ரெண்டுக்குமே ஆப்ஷன். sp3d3 அப்படினா பென்டாகோனல் பைபிரமிடல், சோ நோட் பண்ணி வெச்சுக்கோ ஸ்டூடண்ட்ஸ். சோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சாதான் அந்த DSCP தியரி பேஸ் பண்ணி ஏதோ காம்பவுண்ட் கொடுத்தா என்ன ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறத சொல்ல முடியும்.
மறுபடியும் சொல்றேன், இது கோஆர்டினேஷன் நம்பர். ஓகேவா? இப்போ நான் கோஆர்டினேஷன் நம்பரை என்ன பண்றேன் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா? கேபிட்டல் எக்ஸ் வேல்யூ, கேபிட்டல் எக்ஸ் வேல்யூ ரெண்டா இருந்தா எஸ்பி கேபிட்டலைசேஷன் லீனியர் ஸ்ட்ரக்சர். அதே கேபிட்டல் எக்ஸ் வேல்யூ 3 இருந்தா sp2 கேபிட்டலைசேஷன் ட்ரைகோனல் பிளேனார். அதே கேபிட்டல் எக்ஸ் வேல்யூ 4 இருந்தா 4 இருந்தா sp3 கேபிட்டலைசேஷன் டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். அதே கேபிட்டல் எக்ஸ் வேல்யூ 5 இருந்தா sp3d கேபிட்டலைசேஷன் ட்ரைகோனல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர். அடுத்தது கேபிட்டல் எக்ஸ் வேல்யூ 6 இருந்தா sp3d2 கேபிட்டலைசேஷன் ஆக்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். அதே 7 இருந்தா sp3d3 கேபிட்டலைசேஷன் so pentagonal bipyramidal shape, pentagonal bipyramidal shape. ஓகேவா? சோ இத அப்படியே கொஞ்சம் நோட் பண்ணி வைக்கணும், நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. சோ இத பேஸ் பண்ணி மறுபடியும் இன்னொரு ஹிண்ட் கொடுக்க போறேன். இது ஹிண்ட் நம்பர் 1 ன்னு வெச்சுக்கோ, அடுத்த ஒரு ஹிண்ட் கொடுப்பேன், அத பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இத குயிக்கா நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஒரு 1 மினிட் தரேன், குயிக்கா நோட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஹிண்ட், அது என்ன அப்படிங்கறத பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்மால் எக்ஸ் வேல்யூ கொடுக்குறேன். இது கேபிட்டல் எக்ஸ் சொல்லியிருக்கேன், இது ஸ்மால் எக்ஸ் சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கும்போது எது கேபிட்டல் எக்ஸ் எது ஸ்மால் எக்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா? இப்போ இந்த ஸ்மால் எக்ஸ் வேல்யூ ஆனது ஸ்மால் எக்ஸ் வேல்யூ 2 இருந்து 8 வரைக்கும் இருந்தா, அது 2 இருந்து 8 வரைக்கும் வந்தா அந்த ஸ்மால் எக்ஸ் வேல்யூவை எதால டிவைட் பண்ணனும் அப்படின்னா 2 ஆல டிவைட் பண்ணனும். இதெல்லாம் ஹிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஸ்மால் எக்ஸ் வேல்யூ ஆனது 2 to 8 இருந்தா 2 ஆல டிவைட் பண்ணனும், நோட் பண்ணி வச்சுக்கோ. அடுத்து 2 கட 8 கடங்கிறது 9, 9 to 56 56. So 9 to 56 குள்ள இருந்தா 8 ஆல டிவைட் பண்ணனும். எதால டிவைட் பண்ணனும்? 8 ஆல டிவைட் பண்ணனும். அது ஒரு கான்செப்ட் நான் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, 56 அப்புறம் 57. 57க்கு அதுக்கு மேல இருந்தா 18 ஆல டிவைட் பண்ணனும். நாம மேக்ஸிமம் இத யூஸ் பண்ண மாட்டோம், இந்த ரெண்டு தான் யூஸ் பண்றோம். சோ இப்போ 2 இருந்து 8 வரைக்கும் அப்ப வந்து உனக்கு 2 ஆல டிவைட் பண்ணனும். 9 இருந்து 56 வரைக்கும் 8 ஆல டிவைட் பண்ணனும். 57க்கு மேல போட்டா 18 ஆல டிவைட் பண்ணனும். ஓகேவா? சரி, இப்போ உங்க புக்ல என்ன கொடுத்திருக்கோம் அப்படினா இப்போ பாருங்க, BeCl2 ஒன்னு நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் நான் எடுத்து போடுறேன். இப்போ BeCl2 இந்த காம்பவுண்ட் என்ன ஹைபிரிடைசேஷன், என்ன ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. இப்ப பெரிலியம் அப்படிங்கறது அட்டாமிக் நம்பர் வந்து 4. அப்ப பெரிலியம் அப்படிங்கிறது வந்து அட்டாமிக் நம்பர் 4. அப்ப 1s2 2s2. இப்ப வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு? 2. இப்ப நம்ம ஹைபிரிடைசேஷனுக்கு எதை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். அப்ப மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2 எலக்ட்ரான். நெக்ஸ்ட் குளோரின் 17. அப்ப 1s2 2s2 2p6 3s2 3p5. அப்ப இதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான், மொத்தம் 7. ஓகேவா? அப்ப இதுக்கு வந்து 2. சோ இதுக்கு 2 இதுக்கு 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து தெரிஞ்சிச்சு. ரைட். இப்ப இந்த BeCl2 க்கு நான் கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா பெரிலியத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு? 2. 2 ஆட்டத்துக்கும் இடையில பிளஸ், பெரிலியத்துக்கும் குளோரினுக்கும் இடையில பிளஸ். இப்ப Cl க்கு எவ்வளவு? 7.
Cl க்கு 7 எத்தனை Cl இருக்கு 2 Cl இருக்கு அப்ப இன்டு 2 எங்க கூட்டுறோம் எங்க பெருக்குறோம் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க சோ 2 அது வந்து ஹைட்ரஜன் வந்து குளோரின் வந்து 7 அது 2 டைம்ஸ் அப்ப இது மொத்தமா எத்தனை வரும் 7 க்கு 14 இது பிளஸ் 2 மொத்தம் எத்தனை வருது 16 இந்த 16 தான் நான் என்ன பண்றேன் அப்படினா ஸ்மால் x வேல்யூ இது நான் சொல்றேன் இந்த 16 என்ன சொல்றேன் ஸ்மால் x வேல்யூ இப்போ இங்க வந்துச்சா ஸ்மால் x வேல்யூ சோ அப்ப 16ங்கிறது ஸ்மால் x வேல்யூ சரி இப்போ இந்த 16 நான் என்ன பண்றேன் அப்படினா சோ இந்த பக்கம் ஒரு இடம் இருக்கு பாருங்க இங்கே போடுறேன் சோ 16 இந்த 16 ஸ்மால் x வேல்யூக்கு கொண்டு போயிட்டேன் அப்ப இந்த 16 2 ஆல டிவைட் பண்ணனுமா 8 ஆல டிவைட் பண்ணனுமாங்கறத பாருங்க அப்ப கண்டிப்பா இதுக்குள்ள இருக்கு 8 ஆல டிவைட் பண்ணனும் அப்ப இதே மாதிரி இந்த சின்ன கிளாஸ்ல போடுற மாதிரியே போடுங்க அப்படியே அடிக்கலாம் தெரியும் 2 க்கு 16 னு சொல்லிட்டு ஆனா அப்படி அடிக்க வேண்டாம் இதுவே யூஸ் பண்ணுங்க அது ஒரு ட்ரிக் இருக்கு அதையும் சொல்றேன் அப்ப கண்டிப்பா உனக்கு क्वेश्चन வந்து 2 வந்துரும் ரிமைண்டர் வந்து 0 வந்துரும் இது போச்சு 2 16 இங்க வந்திருக்கிற இந்த வேல்யூ என்ன அப்படினா கேபிட்டல் X வேல்யூ இப்ப கேபிட்டல் X எது ஸ்மால் x எது அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ அப்ப கேபிட்டல் X வேல்யூ எவ்வளவு வருது 2 கேபிட்டல் X வேல்யூ 2 அப்ப sp ஹைபிரிடைசேஷன் அப்ப லீனியர் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சு போச்சு புரியுதா சோ இது ரொம்ப ஈஸியான ஒரு ஐடியா இன் கேஸ் இப்ப b is கொடுத்தா நான் CO2 கொடுக்குறேன் நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன் அப்படினா CO2 அப்படிங்கறத கொடுக்குறேன் இப்ப கார்பன் டை ஆக்சைடை கொடுத்துறோம் ஓகேவா நீங்க இத அடிச்சாரே இதுல இன்னொரு ஐடியா இன்னொன்னு நான் சொல்லிறேன் இப்ப BeCl2 வந்து என்ன சொல்லிருந்தேன் sp ஹைபிரிடைசேஷன் லீனியர் சொல்லிட்டேன் அப்ப வந்து ஒரு Be இருக்குது இந்த பக்கம் ஒரு Cl இருக்கு இந்த பக்கம் ஒரு Cl இருக்கு முடிஞ்சு போச்சு அப்ப இதுல வந்து பென்னுக்கு வந்து ரெண்டு பாண்ட் பேர் இருக்கு அப்ப லோன் பேர் கிடையாது அப்படினா ஓகேவா ஏன்னா ஹைபிரிடைசேஷனுக்கு அப்படியே ஈக்குவலா பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்ப லோன் பேர் கிடையாது ரெண்டு பாண்ட் பேர் மட்டும் இருக்கு இப்ப கார்பன் டை ஆக்சைடு CO2 கார்பன் டை ஆக்சைடு இப்ப இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படினா கார்பன் இருக்கு கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்னது 6 அப்ப கார்பன் அப்படினா 1s2 2s2 2p2 ஓகேவா அப்ப இது அடுத்து இந்த s உம் p உம் சரியா போகும் அப்ப மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு 4 எலக்ட்ரான் இருக்கு கார்பன் ஆக்ஸிஜன் அப்படினா இது வந்து 6 இது 8 அப்ப 1s2 2s2 2p4 அப்ப என்ன ஆகும் இது சரியா வந்து இதுதான் வந்து பேலன்ஸ் எலக்ட்ரான் மொத்தம் 6 ஓகேவா சரி இப்ப ஆக்ஸிஜனுக்கு பேலன்ஸ் எலக்ட்ரான் 6 கார்பனுக்கு பேலன்ஸ் எலக்ட்ரான் 4 இப்ப CO2 க்கு எப்படி போடுவேன் கார்பனுக்கு பதிலா 4 பிளஸ் ஏன்னா ரெண்டுக்கு இடையில பிளஸ் போட்டுக்கணும் ஆக்ஸிஜனுக்கு பதிலா 6 ஆனா அது என்ன டைம்ஸ் இருக்கு 2 டைம்ஸ் இருக்கு 2 இப்ப 6 × 12 இங்க ஒரு 4 மொத்தம் 16 இப்ப 16 அப்படினா எதால டிவைட் பண்ணுவா கண்டிப்பா 9 க்கு 56 குள்ள வந்து 8 ஆக அப்ப 2 8 14 இப்ப இதுதான் வந்து என்னது கேபிட்டல் X வேல்யூ ஓகேவா அப்ப இது என்னது ஸ்மால் x வேல்யூ ஸ்மால் x வேல்யூ அப்ப கேபிட்டல் X எத்தனை வந்தது 2 அப்ப 2 sp ஹைபிரிடைசேஷன் லீனியர் ஷேப் என்ன ஓகேவா கிளியரா சோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் இல்லைன்னா கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஈஸி அப்ப இப்ப என்ன ஆகும் அப்படின்னா லீனியர் ஷேப் அப்ப கார்பன் இந்த பக்கம் டபுள் பாண்ட் வரும் இந்த பக்கம் ஒரு டபுள் பாண்ட் வரும் சோ இதுதான் லீனியர் ஷேப்ல இருக்குது அப்படிங்கறத சொல்றேன் ஓகேவா ரைட் சோ நெக்ஸ்ட் பாருங்க இதுக்கு வரேன் நான் இதுல எதை எடுத்துக்கலாம் BF3 இருக்குது BCl3 இருக்குது ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோங்க BF3 அதை எடுத்துக்கங்க BF3 சரி இப்போ இந்த BF3 க்கு எப்படி போடுறது
அப்படிங்கிறத பாருங்க. இப்ப போரான் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 5. அப்ப கண்டிப்பா 1s2 2s2 2p1 இது தனியா போயிடும். அப்ப இதுதான் 3 பேலன்ஸ் எலக்ட்ரான். ஃப்ளூரின் கண்டிப்பா அட்டாமிக் நம்பர் 9. அப்ப 1s2 2s2 2p5. அப்ப இது தனியா போயிடும். அப்ப இதுதான் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் 7. எல்லா ஹைட்ரஜனுக்குமே வேலன்ஸ் எலக்ட்ரான் 7 தான். அது நான் கடைசியா ஒரு ஐடியா கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்க. இப்ப 7. இப்ப இந்த pf3 எப்படி கண்டுபிடிப்பேன்? b க்கு பதிலா 3, 2 க்கு இடையில பிளஸ், f க்கு பதிலா 7. ஆனா எத்தனை இருக்கும்? 3. அப்ப இது 21 பிளஸ் 3 அப்ப 24. அப்ப இதுதான் ஸ்மால் x வேல்யூ 24. அப்ப இதுக்குள்ள வந்து கண்டிப்பா 8 ஆல டிவைட். சோ 24 வெச்சிட்டா எத்தனால டிவைட்? 8 ஆல. அப்ப 3 க்கு 24. அப்ப ரிமைண்டர் 0. அப்ப क्वेश्चन எத்தனை வந்திருக்குது? 3 வந்திருக்குது, கேபிட்டல் X. அப்ப 3 அப்படினா sp2 ஹைபிரிடைசேஷன் ட்ரைகோனல் பிளேனார். அப்ப ட்ரைகோனல் பிளேனார் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படினா pf3ல பாருங்க, b இருக்கும், இங்க ஒரு f இருக்கும், இங்க ஒரு f இருக்கும், இங்க ஒரு f இருக்கும். இதுதான் ட்ரைகோனல் பிளேனார் ஸ்ட்ரக்சர். அப்ப ட்ரைகோனல் பிளேனார் ஸ்ட்ரக்சர் pf3 நமக்கு வந்து sp2 ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ இதுதான் உங்களுக்கு புக்லயும் கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, BF3 சோ ட்ரைகோனல் பிளேனார் ஸ்ட்ரக்சர். சோ உனக்கு ஹைபிரிடைசேஷன் போடலையா? இத மட்டும் தான் சொல்லிருக்காங்களா? ஓகே, பரவாயில்லை. சோ அப்ப ட்ரைகோனல் பிளேனார் அப்படினாலே உனக்கு sp2 ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ இப்போ இத மாதிரி தான் ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸும் கொடுத்திருக்காங்க. சோ எல்லாமே தெளிவா பாத்துக்கோங்க. சோ இப்போ இங்க வேற இன்னொன்னு கூட பாத்துக்கோங்க, NH3. இப்போ NH3 அம்மோனியா அப்படிங்கிறது எப்படி? இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல லோன் பேர் வரல, பாண்ட் பேர் மட்டும் தான் வச்சு பார்த்துருக்கோம். இப்போ பாண்ட் பேர் வரப்போகுது, லோன் பேர் வரப்போகுது. ஸோ இப்போ NH3 அம்மோனியா, நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7. அப்போ 1s2 2s2 2p3. அப்ப கண்டிப்பா இதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான், மொத்தம் 5 எலக்ட்ரான். ஓகேவா? So nitrogen atomic number 7, 1s2 2s2 2p3. Electronic configuration balance electron double orbital இருக்கக்கூடியது 2, 3 மொத்தம் 5 எலக்ட்ரான் பேலன்ஸ் எலக்ட்ரான். நைட்ரஜன் அப்படினா atomic number 1 அப்ப 1s1. அப்ப இதுதான் பேலன்ஸ் எலக்ட்ரான் 1. சோ அப்ப இங்க 1 இருக்கு, இங்க 5 இருக்கு. NH3 எப்படி கண்டுபிடிப்ப? நைட்ரஜன் பதிலா 5 போடுங்க, 2 க்கு இடையில பிளஸ், நைட்ரஜன் பதிலா 1 இன்டு எத்தனை டைம்ஸ் இருக்கு? 3. அப்ப 3 பிளஸ் 5 ஈக்குவல் டு 8. அப்ப 8 ன்னு சொல்லிட்டாங்க. இதுக்குள்ள முக்கிய போச்சு, எதால டிவைட் பண்ணனும்? 2 ஆல டிவைட் பண்ணனும். அப்ப 4 2 8 0 போச்சு. அப்ப என்ன வந்து கேபிட்டல் X வேல்யூ என்ன வந்து 4. அப்ப sp3 ஹைபிரிடைசேஷன். ரைட். இதோட முடிஞ்சிருச்சா சார்? கிடையாது. sp3 ஹைபிரிடைசேஷன் என்ன ஸ்ட்ரக்சர் வரணும்? டெட்ராஹெட்ரல் வரணும். ஆனா அம்மோனியா வந்து டெட்ராஹெட்ரல் ஷேப் கிடையாது, மாறப்போகுது, வெயிட் பண்ணி சொல்றாங்க எப்படின்னு. இப்ப sp3 ஹைபிரிடைசேஷன் டெட்ராஹெட்ரல் அப்படிங்கிறது அம்மோனியாவோட ஸ்ட்ரக்சர் இது கொண்டு வந்துரும். ஓகே, இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்க. இப்ப நைட்ரஜன் டெட்ராஹெட்ரல் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து டெட்ராஹெட்ரல் ஷேப். கண்டிப்பா எல்லா இடத்துலயும் என்ன இருக்கணும்? ஹைட்ரஜன் இருந்தா ஓகே. இப்ப NH4 ஆ இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து டெட்ராஹெட்ரல் ஓகே, கரெக்ட், கிளியர். ஆனா என்ன இருக்குது? NH3 ஆ இருக்குது, NH3 ஆ இருக்குது. அப்ப இந்த 4 ஹைட்ரஜன் இருக்க கூடாது, ஒரு ஹைட்ரஜன் தூக்கணும். அப்ப இந்த டெட்ராஹெட்ரல் ஷேப்ல ஒரு ஹைட்ரஜன் தூக்கணும்னா இவனை தூக்குறோம். அவனை தூக்கிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி லோன் பேர் பண்ணலாம். இப்ப தூக்குனவங்க லோன் பேர், தூக்காதவங்க பாண்ட் பேர். அப்ப பாண்ட் பேர் அம்மோனியாவோட மொத்தம் 3 பாண்ட் பேரும் ஒரு லோன் பேரும் இருக்கு. சோ அப்ப லோன் பேர் 1, பாண்ட் பேர் வந்து 3. இது ஒன் ஆஃப் क्वेश्चंसல கேட்பாங்க. அம்மோனியால வந்து லோன் பேர் 1, பாண்ட் பேர் வந்து 3. இப்போ அந்த லோன் பேர் இஸ் நாட் கன்சிடர் ஃபார் ஷேப். அதாவது அமைப்புக்கு வந்து லோன் பேரை வந்து கன்சிடர் பண்ண கூடாது, பாண்ட் பேர் மட்டும் தான். அப்போ 3 பாண்ட் பேர் இல்லையா? இது என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னா இப்படி இருக்கு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிரமிடல் ஷேப். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிரமிடல் ஷேப். அப்ப அம்மோனியா வந்து
பிரமிடல் சேஃபா இருக்குது. ஆனா ஹைபிரிடைசேஷன் sp3 இருக்குது. டெட்ராஹெட்ரல் வரணும், ஆனா வரல. ஏன்னா ஒன்னு லோன் பேரா இருக்கிறதுனால இது பிரமிடல் சேஃபா இருக்கு. சோ இதுதான் உங்களுக்கு நீங்க புக்ல கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க NH3. சோ பிரமிடல் சேஃப். ஓகேவா? இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் 3, நம்பர் ஆஃப் லோன் பேர் 1. ஓகேவா? அப்ப பாண்ட் பேர் 1 இருக்கு சார், பாண்ட் பேர் 3 இருக்கு, லோன் பேர் 1 இருக்கு. இது எல்லா ஆட்டத்துக்கும் சோ இது சிமிலர், ஒரே மாதிரி தான் வரும். இப்போ இதுல பாருங்க, இப்போ வாட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ வாட்டர் பாருங்க, இப்போ வாட்டர் எடுத்தீங்கன்னா 2O. இதுல வந்து ஆக்சிஜன் ஒன்று இருக்கு, ஹைட்ரஜன் 2 இருக்கு. எப்போ ஒன்று இருக்கணும் அவனை தான் நடுவில் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஆக்சிஜன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அதாவது 8. அப்போ 1s2 2s2 2p4. அப்ப வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. சோ அப்ப இந்த ஆக்சிஜன் H2O-ல ஆக்சிஜன் பதிலா என்ன பண்ணிக்கோ 6 எலக்ட்ரான் வச்சுக்கோ. அடுத்தது ஹைட்ரஜன் பதிலா 1. அடுத்தது அத 2 டைம்ஸ் இருக்கு. அப்ப இதுவும் 2 + 6 = 8. அப்ப 8 எலக்ட்ரான் அப்படிங்கிறது சரி 8 ஸ்மால் h வேல்யூ 8 வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா 2 ஆல டிவைட் பண்ணனும் 4. சோ 0. அப்ப 4 தான், அதே 4 தான் sp3 ஹைபிரிடைசேஷன் தான், டெட்ராஹெட்ரல் தான். பட் அப்ப டெட்ராஹெட்ரல் அப்படினா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதுதான் வந்து டெட்ராஹெட்ரல் சேஃப். சோ 1 இருக்க முடியுமா ஆக்சிஜன் இருக்கிறான்னு அர்த்தம். அப்ப மத்த இடத்துல என்ன இருக்கான்னு அர்த்தம், ஹைட்ரஜன் இருக்க போறான்னு அர்த்தம். ஆனா வாட்டர்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 2 ஹைட்ரஜன், ஆனா இங்க எத்தனை ஹைட்ரஜன் போட்டுறோம், 4 ஹைட்ரஜன் போட்டுறோம். 4 ஹைட்ரஜன் இருந்தா அது டெட்ராஹெட்ரல். ஆனா 4 ஹைட்ரஜன் இருக்க கூடாது. வாட்டருக்கு வந்து H2O 2 ஹைட்ரஜன் தான். அப்ப 2 ஹைட்ரஜன் தூக்கணும். எந்த 2 ஹைட்ரஜன்? ஒரு ஹைட்ரஜன் தூக்குனா இத தூக்கிட்டு லோன் பேர் பண்ணலாம். 2 ஹைட்ரஜன் தூக்குனா அதுக்கு நேரா இருக்கக்கூடிய இவனை தூக்கிட்டு 2 லோன் பேர் போட்டுறணும். அப்ப இங்க ஒரு லோன் பேர், இங்க ஒரு லோன் பேர். எவனை தூக்கணுமோ அவன் லோன் பேர், எவன் தூக்காம இருக்கிறமோ அவன் பாண்ட் பேர். அப்ப வாட்டர்ல எடுத்துட்டு அப்படின்னா லோன் பேர் 2 இருக்குது, பாண்ட் பேர் 2 இருக்குது. இது என்ன சேஃப் அப்படின்னா, 1 தூக்கினா அது பிரமிடல், அதாவது 4மே இருந்தா டெட்ராஹெட்ரல். 1 தூக்கி இருந்தா அப்படின்னா பிரமிடல், 2 தூக்கி இருந்தா அதுக்கு பேரு பி சேஃப். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பி சேஃப். இப்ப பாருங்க வாட்டர்ல கொடுத்துருப்போம் பாருங்க, இங்க பாருங்க வாட்டரா V ஷேப். சோ இங்க பாருங்க நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் 2, நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் 2. சோ இப்படி எப்படி வேணாலும் கேட்க வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பாருங்க பாஸ்பரஸ் PCl5 இருக்குது, AFCF6 இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து லோன் பேர் வராது, பாண்ட் பேர் மட்டும் தான் வரும். சரி, இதுல இன்னொரு ஐடியா ஒன்று உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. சோ மேக்ஸிமம் இந்த ஹைபிரிடைசேஷன்ல வந்து உங்களுக்கு எது வரும் அப்படின்னா p பிளாக் எலிமெண்ட்ஸ் தான் வரும். எது வரும் அப்படின்னா p பிளாக் எலிமெண்ட்ஸ். அந்த p பிளாக் எலிமெண்ட்ஸ் முதல்ல சிம்பிளா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆட்டம்ஸ்லயும் வந்து 75% p பிளாக் எலிமெண்ட்ஸ் தான். அதனால அந்த p பிளாக் எலிமெண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் நிறைய போக அட்டாமிக் நம்பர் அதிகமா போகும்போது எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் அதிகமா வரும். அதுக்கு நான் சிம்பிளா மேல வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்தா அதை பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். ஓகேவா? அடுத்து போரான் அடுத்து கார்பன் வரும். கார்பன், ஆக்சிஜன், சல்பர், செலீனியம், டெல்லூரியம், வந்து 5 6. ஓகேவா? கார்பன் சிலிக்கன், ஜெர்மேனியம், டின், லெட். ஓகேவா? டின், லெட். நெக்ஸ்ட் வந்து 6 7 நைட்ரஜன். ஓகேவா? சோ அப்ப நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி மற்றும் பிஸ்மத். அடுத்து பிஸ்மத். அடுத்து 7 ஆக்சிஜன், சல்பர், செலீனியம், டெல்லூரியம் மற்றும் பொலோனியம். அடுத்து இது 8. அடுத்து 9 வந்து ஃப்ளூரின். ஓகேவா? அப்ப ஃப்ளூரின் அப்படிங்கிறது குளோரின், புரோமின், அயோடின் and அஸ்டாட்டின். அடுத்து 10 நியான். சோ அப்ப நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon and ரேடான். இதுக்கு மேல ஒரு கீயின் போடுறோம். இதான் இப்ப இதுல எல்லாத்துலயுமே
ஈஸியா இது ஒன்னு மட்டும் ns2 மீதி இருக்கிறதுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து ns2 np6 எல்லாத்துக்கும் காமனா என்ன பண்ணு ns np அப்படின்னு போடுவோம் ns np எல்லா sலயுமே ரெண்டு எலக்ட்ரான் போடுவோம் கீழ வந்து இது 1 இது 2 இது 3 இது 4 இது 5 இது 6 ஈஸியா இருக்கும். இப்ப இந்த போரான் ஃபேமிலில எந்த ஆட்டம் கொடுத்தாலும் சரி ஓகேவா இதுல எதை கொடுத்தீங்கனாலும் கண்டிப்பா ns2 np1 தான் பேலன்ஸ். அப்ப ns2 np1 மொத்தம் 3. அப்ப இதோட பேலன்ஸ் இதுல இருக்கு எல்லாத்துக்குமே பேலன்ஸ் எலக்ட்ரான் 3. இதுல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பேலன்ஸ் எலக்ட்ரான் 4. இதுல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து பேலன்ஸ் எலக்ட்ரான் 5. இப்ப இதுல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து பேலன்ஸ் எலக்ட்ரான் 6. இதுக்கு 7. இதுக்கு இதுல இருக்கிறது மட்டும் 8. இதுக்கு மட்டும் 2. இப்ப PCl5 அப்படின்னு சொல்லுவாங்க. PCl5 அப்படினா இப்போ ஒண்ணு இல்ல அதனால இது வந்து 15. இப்போ 15 பாஸ்பரஸ் வந்து அட்டாமிக் நம்பர் 15. இப்போ 1s2 2s2 2p6 3s2 10 3p5 சாரி 3p3 மொத்தம் உங்களுக்கு 2 4 அடுத்து 6 10 12 15 ஓகே முடிஞ்சு போச்சு. இப்ப இதுதான் பேலன்ஸ் எலக்ட்ரான் மொத்தம் எத்தனை இருக்கு 5. இங்க பாருங்க என்ன சொல்றேன் பேலன்ஸ் எலக்ட்ரான் 5. இந்த பேலன்ஸ் எலக்ட்ரான் தெரிஞ்சது ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிச்சோம். அதுக்கு தான் நான் வந்து சிம்பிளா கொடுத்துக்கிறேன் ஓகேவா. சோ போரான் அதுக்கு கேலியம் கேலியம் எல்லாமே போரான் ஃபேமிலி இதுக்கு பேலன்ஸ் எலக்ட்ரான் 3. கார்பன் சிலிக்கன் ஜெர்மேனியம் ட்ரீட்மென்ட் ரெட்டுக்கு பேலன்ஸ் எலக்ட்ரான் 4. நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆசிட் ஆன்டிமனி பிஸ்மத்துக்கு பேலன்ஸ் எலக்ட்ரான் 5. ஆக்ஸிஜன் சல்பர் இது எல்லாமே இதோடைய ஃபேமிலி. இப்போ ஆக்ஸிஜன் ஃபேமிலி எல்லாத்துக்குமே 6. கால்சியம் ஃபேமிலி எல்லாத்துக்குமே 7. இனர்ட் கேஸ் எல்லாத்துக்குமே 8 எக்ஸெப்ட் ஹீலியம் இது மட்டும் 2 அப்படின்னு சொல்லிருக்கோம். இப்போ PCl5 கொடுத்துட்டாங்க. PCl5 இங்க பாருங்க நான் இந்த மாதிரி எழுதாம ஈஸியா போட்டு பாருங்க. P எங்க இருக்கு இங்க இருக்கு பேலன்ஸ் எலக்ட்ரான் வருது 5. இதுக்கு இருக்க இடம் பிளஸ். Cl எங்க இருக்கு பாருங்க இந்த ஃபேமிலி இருக்கு பேலன்ஸ் எலக்ட்ரான் 7. சோ 7 அதனால Cl எத்தனை இருக்கு மொத்தம் 5 டைம்ஸ் இருக்கு. அப்ப இது வந்து 35. அப்ப 5 மொத்தம் வந்து 40. 40 வந்து ஸ்மால் x வேல்யூ. அப்ப இத வந்து எத்தனை டிவைட் பண்ணனும் 8 ஆல டிவைட் பண்ணனும். சோ அப்ப I8 40. கேபிடல் x வேல்யூ என்னது 5 வந்திருக்கு. அப்ப 5 வந்து அடிச்சனா 5 வந்தா என்னது 1 இருந்தா s 2க்கு p அப்ப 3க்கு p2 4க்கு p3 5க்கு d. அப்ப sp3 d ஹைபிரிடைசேஷன் sp3 d ஹைபிரிடைசேஷன் sp3 d ஹைபிரிடைசேஷன் நான் ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப் இப்படி இருக்கணும். இப்ப இதல வந்து மிடில் யாருப்பா p வந்து வந்துரும். அப்ப இங்க ஒரு Cl 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 மொத்தம் 5 Cl வந்துச்சா 5 Cl இருக்குது. அப்ப எல்லா பாண்ட்லயுமே Cl இருக்கிறதுனால இது என்ன ஷேப்ல இருக்கு அப்படினா ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப். அப்ப இதுல ஏதாவது தூக்கணுமா PCl4 இருந்துச்சுனா ஒன்னு தூக்கிடலாம். அப்ப ஒரு பேர் PCl3 இருந்தா ரெண்டு தூக்கிடலாம். அப்ப இதையும் தூக்கிப்போம் கண்டிப்பா உங்களுக்கு என்னது சோ ட்ரைகோனல் அதாவது ரெண்டு டோன் பேர் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஆனா PCl5 எதையுமே தூக்க கூடாது. அப்ப 5 பாண்டுமே இன்வால்வ் இருக்கும். அப்ப பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் 5 டோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்னது 0 அப்படின்னு இருக்கும். சோ புக்ல பாருங்க கொடுத்திருக்கான் நானு. இங்க பாருங்க PCl5 இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பாண்ட் பேர் இது லோன் பேர். லோன் பேர்ல டேஷ் போட்டா 0 பாண்ட் பேர் எத்தனை 5. சோ ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப். சோ இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கணும். சோ இப்போ இதுல ஒன்னு சொல்லிறேன் எனக்கு சீசா ஷேப். சோ SeF6 F4 SF4 ஓகேவா. SF4 ஓகே. இந்த SF4 எப்படி இருக்குங்கறத பாருங்க. இப்போ Sங்கிறது இங்க இருக்கு பேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு 6. அப்ப S க்கு பதிலா 6 ஓகேவா. S க்கு பதிலா 6 இந்த ரெண்டு கிடைக்கும்.
F மேல எத்தனை 7 அப்ப 7 இன்ட் எத்தனை 4 அப்ப இது எத்தனை வரும் 28 வரும் பிளஸ் 6 அப்ப 34 சோ அப்ப 34 அப்படினா 8 ஆல டிவைட் பண்ணனும் எதனால 8 ஆல நல்லா பாரு 4 8 32 இது வரைக்கும் 0 வந்துச்சு சார் பிரச்சனையே இல்ல இப்ப 2 வந்துச்சே சார் 1 வந்தா என்ன பண்றது நல்லா பாத்துக்கோ இப்ப இங்க 4 இருக்கு இது கேபிட்டல் X அப்படினு சொல்லி எடுத்து இத வந்து என்ன பண்ணோம் கேபிட்டல் X அப்படினு சொல்லி எடுத்து ஓகே இப்ப இந்த 2 வந்துச்சு இத என்ன சொன்னோம் ஸ்மால் x இப்ப ரிமைண்டர் வந்து 1 வந்தா இன் கேஸ் இப்ப நம்ம 33 போட்டு இங்க 1 பண்ணனும்னா இந்த கேபிட்டல் X 4 இல்லையா 4 ஓட இந்த 1 கூட்டிக்கோ அப்படினா ஆனா 2 வந்துட்டா அந்த கண்டிஷன்ல ஸ்மால் x வேல்யூ 2 ல இருந்து 8 வரை அப்ப 2ங்கறது அங்க இங்கலஞ்சா அப்ப இத மறுபடியும் ஸ்மால் லெட்டர் x ஆ எடுக்கணும் அப்ப 2 2ஆல டிவைட் பண்ணினா மொத்தம் 0 ஆயிடும் அப்ப இதுவும் ஒரு கேபிட்டல் X வேல்யூ இங்க ஒரு கேபிட்டல் X கிடைக்குது இங்க ஒரு கேபிட்டல் X வேல்யூ இருக்குது ரெண்டையும் கூட்டிக்கோ அப்ப அந்த 4 + 1 = 5 இப்படிதான் கேபிட்டல் X வேல்யூ இங்க 0 வந்துட்டா தொல்லல இத அப்படியே எடுத்துக்கலாம் 1 வந்தா இங்க இருக்கறதோட அப்படியே வச்சு கூட்டிக்கா முடிஞ்சு போச்சு ஆனா 2 3 அதுக்கு மேல வந்துட்டா அத மறுபடியும் ஸ்மால் x வேல்யூ எடுத்து அதுக்கு ஒரு கேபிட்டல் X வேல்யூ கண்டுபிடிப்பேன் 0 வந்துட்டா பிரச்சனை இல்ல இன் கேஸ் இங்க 1 வந்துச்சு இல்லையா இங்க இருக்கிறத 1 சேர்த்து கூட்டிக்கணும் 1 வந்தா அப்படியே ரிமைண்டர்ல மீதியில 1 வந்துட்டா அப்படியே கூட்டிக்கணும் 0 வந்தா தொல்லையே இல்ல 2 மேல போய்ட்டா மறுபடியும் ஸ்மால் x ஆ கன்சிடர் பண்ணி மறுபடியும் அத என்ன பண்ண டிவைட் பண்ண முடியும் இந்த கான்செப்ட் தெரிஞ்சுச்சு இப்போ இது 0 பிரச்சனை இல்ல இங்க 4 இங்க 1 மொத்தம் 5 வந்தா என்ன வரணும் S1 P3 அப்ப 3 1 4 ஆனா இங்க எத்தனை 5 அப்ப sp3 d ஹைபிரிடைசேஷன் sp3 d ஹைபிரிடைசேஷனா உங்களுக்கு தெரியும் ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப் இப்படி இருந்தா ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப் இப்ப இந்த ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப்ல எப்படி டெட்ராஹெட்ரல்ல 1 தூக்குனா பிரமிடு 2 தூக்குனா வி ஷேப்னியும் அதே மாதிரி ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப்ல இப்போ மொத்தம் வந்து பாருங்க S இங்க இருக்குன்னு வெச்சுக்கோ இங்க S இருக்கு அடுத்து F எல்லா இடத்துலயும் F இருக்கணும் இப்படி இருந்துச்சுனா பிரச்சனையே இல்லை ஆனா எத்தனை F இருக்குது 4 தான் இருக்கு அப்ப 1 தூக்கு எவன் தூக்குறமா பாருங்க இவனதான் இவன் என்ன ஷேப் இருக்கான் இப்படி இருக்கான் இல்லையா இந்த ஷேப்புக்கு பேர் என்ன அப்படின்னா சீசா ஷேப் இந்த புள்ளிங்கலாம் தூரி ஆடுவாங்க தெரியுமா இப்படி இருக்கு இல்லையா இப்படி இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஷேப் இதுக்கு பேர் சீசா ஷேப் 1 தூக்குனா சீசா ஷேப் இன்னொன்னு சொல்றேன் இப்ப இந்த 1 தூக்குனா சீசா ஷேப் இன் கேஸ் இதே ட்ரைகோனல் பைபிரமிடல் 2 தூக்குனா தான் இந்த தூக்கு அப்ப என்ன ஷேப் அப்படினா T ஷேப் ஆனா இப்ப இது SF4 ஒன்னு தான் தூக்கணும் அப்ப கண்டிப்பா இது என்ன ஷேப் அப்படினா சீசா ஷேப் இது பேர் என்ன அப்படினா சீசா ஷேப் ஓகேவா சோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப்ல ஒன்னு தூக்குனா சீசா ஷேப் 2 தூக்குனா T ஷேப் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருக்கணும் சோ இப்போ பாருங்க புக்ல 1 தூக்கி இருக்கா அப்ப ஒரு லோன் பேர் 4 இருக்கா வான் பேர் சோ SF4 சோ இது எல்லாத்துக்கும் அதே தான் வரும் சோ வேற எதுவும் கிடையாது ஓகேவா சோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க சோ இது மறுபடியும் இன்னும் ஒன்னு சொல்லிடுறேன் SF6 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா சரி இதை பாருங்க இப்போ SF4 பார்த்த வேண்டாம் அப்ப SF6 வேண்டாம் வேற ஏதாவது அப்படின்னா BRF5 அப்படிங்கிறது அடுத்தது BRF5 BR இருக்குது இங்க இருக்கு டாட்டா செக்ஷன் எவ்வளவு 7 பாருங்க BR பதிலா என்ன பண்ணோம் 7 F பதிலா again 7 ஆனா இங்க தான் டைம் 5 அப்ப 35 + 7 = 42 இப்ப 42 கண்டிப்பா 8 ஆல அப்ப 8 40 முடிஞ்சு போச்சு மீதி 2 வந்துருச்சு இந்த 2 மறுபடியும் 2 ஆல எடுக்க போற முடிஞ்சு போச்சு அப்ப இங்க 5 இங்க 1
capital X equal to 5 plus 1 equal to 6. அப்ப 6 இருந்தா sp3 d2 hybridization. இது முதல்ல போட்டு எழுதி வச்சிருக்கோம். அப்ப இது எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்க, இதுதான் வந்து ஆப்டாலிட்டர் சைடு. இப்போ ஃபர்ஸ்ட் br இங்க வச்சுக்கோங்க br. அடுத்து 5 டைம்ஸ் f இருக்கு. then ஒரு f இங்க 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 ஒரு f போட்டுக்கோங்க முதல்ல. ஆப்டாலிட்டர் சைடு இப்படி இருந்தா ஆப்டாலிட்டர். ஆனா f எத்தனை இருக்கு? 5 தான் இருக்கு. அப்ப 1 போகணும். எவனை தூக்கணும்னா ஒருத்தனை தூக்கணும்னா இவனை தூக்கணும். இவனையோ அல்லது இவனையோ எவனோ ஒருத்தன் இங்க இருக்கா தனியா. இந்த ரெண்டு பேர்ல எவனோ ஒருத்தனை தூக்கணும். ரெண்டு பேர் தூக்கணும், இவனுக்கு ரெண்டு பேருக்கு தான் தூக்கணும். இப்போ நான் ஒருத்தனை தூக்கணும், எவனோ ஒருத்தனை தூக்குறேன், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். சோ அப்ப இதுக்கு பேரு ஸ்கொயர் பிளேனாக ரெண்டு இருந்தா ஆப்டாலிட்டர்னு சொல்லிடலாம். ஆனா ஒண்ணுதா இருக்கு. அப்ப பிரமிடல் அப்ப ஸ்கொயர் பிளேனாக பிரமிடல் சரி. அப்ப ஆக்டாஹெட்ரல்ல ரெண்டு பாண்ட்ல ஒரு பாண்ட தூக்கினா ஸ்கொயர் பிளேனாக பிரமிடல் சரி. அதே ரெண்டு பாண்டையும் தூக்கிட்டு அப்படின்னா ஸ்கொயர் பிளேனர் சரி. அவ்வளவுதான். ஓகேவா? சோ இப்போ ஒன்னு தூக்கிட்டியா, அப்ப ஒரு லோன் பேரு 5 பாண்ட் பேரா இருக்கு பாத்துக்கோங்க. BRF5வா பாண்ட் பேர் 5 இருக்குது, லோன் பேர் 1 இருக்குது. ஓகேவா? இந்த ஸ்கொயர் பிரமிடல் ஷேப். சோ 1 மட்டும் தூக்கிட்டு இந்த கீழ கறத தூக்கிட்டு அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி நிறைய கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வேலன்சி பாண்ட் தியரி அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். ஓகேவா?